நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே விசிபிள் ஆகும் அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல எப்பெல்லாம் வீடியோ போடுறோமோ அந்த வீடியோ உங்களோட நோட்டிபிகேஷனுக்கு வந்துடும். ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ப்ளை தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன் 3 அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த அப்ளிகேஷன் எல்லாமே ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. அந்த அப்ளிகேஷன் லிங்க் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. யாருமே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ரொம்பவே நல்ல யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன். ஸோ கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நண்பர்களே, இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்று பார்க்க போகிற அப்ளிகேஷன் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் காப்பி. ஸோ இதான் இந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் காப்பி. இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னா இந்த ஆப்ஷனை எனேபிள்ஸ் பண்ண சொல்லும். நோட்டிஃபிகேஷன் அசெக்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ண சொல்லும். ஸோ ஓப்பன் செட்டிங்ஸ் போய்க்கோங்க, நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை எனேபிள் கொடுத்தோன்னே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பாரில் ஆட்டோமேட்டிக்காக யூனிவர்சல் காப்பி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து ஆட் ஆகிடும். ஸோ நீங்களே இப்போ மேலே பார்க்கலாம், யூனிவர்சல் காப்பின்ற ஆப்ஷன் வந்து நோட்டிஃபிகேஷன் பார் ஆட் ஆகிடும். ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அசெக்ஸ் கேட்கும். ஸோ இப்போ வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சோ மெனி ப்ரௌசர்ஸ் யூஸ் பண்ணுவோம். எல்லா ப்ரௌசர்லேயும் வந்து காப்பி பேஸ்ட் ஆப்ஷன் வந்து எனேபிள் கொடுக்க மாட்டாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யூடியூப் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுவோம். இந்த அப்ளிகேஷன் நான் ஏதாச்சும் நான் இந்த எக்ஸாம்பிள் இந்த வீடியோ ஓப்பன் பண்ணுறேன். இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷனை வந்து நான் காப்பி பண்ணி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணணும். ஸோ நான் இதை லாங் ப்ரெஸ் பண்ணுறேன், எனக்கு காப்பின்ற ஆப்ஷன் காட்டவே இல்லை. ஸோ நான் அதுக்கு தான் இந்த அப்ளிகேஷன் யூனிவர்சல் காப்பின்ற அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ப்ரொசீட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்சல் காப்பின்றதை ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஃபுல்லாக காப்பி பண்ணட்டுமான ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணால் போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக காப்பின்ற கேட்கும். நீங்கள் எதுலேருந்து எது வரைக்கும் கூட இதை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்பவே நல்ல யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன். ஸோ நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கலாம், உங்கள் கிளிப் போர்டில் காப்பி பண்ணி வச்சுட்டு எங்கே வேணால் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதான் ஃபர்ஸ்ட் ஒன் அப்ளிகேஷன். ஸோ வாங்க செகண்ட் ஒன் அப்ளிகேஷனை பார்க்கலாம். நம்ம செகண்ட் ஒன்றா பார்க்க போகிற அப்ளிகேஷன் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் ப்ரௌசர். இதான் அந்த அப்ளிகேஷன். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண உங்களுக்கு இன்டர்ஃபேஸில் எப்படி தான் கேட்கும், கூகுள், யூடியூப், ஃபேஸ்புக் அப்படின்னு கேட்கும். நான் எக்ஸாம்பிள் யூடியூப் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் ஐக்கான் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிட்டு உங்கள் ப்ரௌசர் வந்து ஃப்ளைங் மோடில் வந்துடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வாட்ஸ்அப் கூட போய்க்கலாம். வாட்ஸ்அப் யூடியூப் உங்கள் யூடியூப் அக்கௌண்ட்டில் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு நீங்கள் இந்த ப்ரௌசர் அப்படி கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அது அந்த மைனஸ் ஐக்கான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கேள்வி மற்றும் சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. வச்சுக்கலாம், எங்கனா வேணா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சொல்லி நம்ம ப்ளை தமிழ் சேனலை நல்ல யூஸ்ஃபுல் பண்ணிக்க சொல்லுங்க. Thank you guys, thank you so much for your watching. பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் நான் ஃப்ரண்ட் பேஜ் விட்டு வெளியே வந்துட்டு அந்த ஹோம் ஐக்கான் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக ஹோமுக்கு போயிடும். ஸோ மறுபடியும் அந்த மினிமைஸில் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃப்ளோட் மாதிரியே போயிடும். ஸோ அந்த அப்ளிகேஷன் எல்லாருமே கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. வாங்க தேர்ட் ஒன் அப்ளிகேஷனாக பார்க்கலாம். தேர்ட் ஒன்றா பார்க்க போகிற அப்ளிகேஷன் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டம்ட்ராய்டு. இந்த அப்ளிகேஷனோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஒரு ரீசைக்கிள் பின் மாதிரி தான். இப்போ வர எல்லா ஃபோன்லேயுமே ரீசைக்கிள் பின்ன்ற ஆப்ஷன் வந்து தனியாக உங்கள் ஃபைல் மேனேஜரில் கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுக்கலன்னா இந்த அப்ளிகேஷன் எல்லாருமே கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு ஃபைல்ஸ் இன்ஸ்டால் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகிடும். ஸோ இந்த அப்ளிகேஷனில் சோ மெனி ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ கிளீன்ற அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் உங்களோட ஃபைல்ஸ் எல்லாம் எப்போ க்ளீன் பண்ணு கேட்கும். வீக்லி ஒன்ஸா, மந்த்லி ஒன்ஸா, 3 months ஒன்ஸ் தான் கேட்கும். நான் இப்போ ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எம்டி டெஸ்ட்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணால் உங்கள் ஃபைல்ஸ் இப்போ இருக்கிறது எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணிட்டுமான்னு கேட்கும். ஸோ அது மாதிரி கொடுத்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஆட்டோ க்ளீன் அப்படின்றது பக்கத்தில் தீம்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சோ மெனி தீம்ஸ் இருக்கும். ஸோ எந்த தீம்ஸ் வேணால் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் எக்ஸாம்பிள் இப்போ கேலரிக்குள்ளே போயிட்டு ஒரு ஃபைலை டெலிட் பண்ணுறேன். நீங்களே பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் இமேஜ்ன்ற ஃபோல்டரை டெலிட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த ஃபோல்டர் உங்களுக்கு ஃபுல்லாக டெலிட் பண்ணி காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டர் ஃபுல்லாக டெலிட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வாட்ஸ்அப் இமேஜ்ன்ற ஃபோல்டர் ஃபுல்லாக டெலிட் பண்ணிட்டேன். மாதிரி இந்த டம்ட்ராய்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணே பாருங்கள், இந்த வாட்ஸ்அப் இமேஜ் ஃபுல் இமேஜ் எல்லாமே டெலிட் ஆகிடுச்சு. டெலிட் ஆனது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இமேஜாக ப்ராசஸ் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்கு பாருங்கள். நீங்களே பார்க்கலாம், ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கு பாருங்கள். மொத்தம் 240 இமேஜ் எல்லாமே இதில் டெலிட் ஆகி வந்துட்டு இருக்கு. ஸோ இது நான் எல்லாத்தையும் இப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே 280 இமேஜ் வந்தோன்னா வாட்ஸ்அப் இமேஜ்னு மேலே ஃபோல்டர் காட்டிடும். அந்த ஃபோல்டர் அப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டோர் பண்ணிட்டுமான்னு கேட்கும் உங்கள் கேலரிக்குள்ளே. ஸோ நான் அப்படி கொடுத்து நீங்கள் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன். உங்கள்கிட்ட வந்து இப்போ வந்து ரீசைக்கிள் பின்ன்ற ஆப்ஷன் இல்லைன்னா இந்த கண்டிப்பாக அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் புதுசாக கேம் சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு விருப்பம் உள்ளவங்க மேலே கார்ட்ஸில் எஸ் ஆர் நோ சொல்லுங்கள், இல்லைன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுமோ கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேன். இப்போ பார்த்த 3 வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துட்டையும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ப்ளை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வாட்சிங்.